மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மாமனார், மருமகன் 2 பேருக்கும் வாயில தான் சனி போல. இப்படியா வாய விட்டு மாட்டிக்குவாங்க? தலைப்பை பார்த்ததும் என்னமோ ஏதோன்னு நினைச்சிடாதீங்க. ரஜினியும் ஒரு மேடையில அப்படி பேசியிருக்க கூடாது. தனுஷும் அப்படி பேசியிருக்க கூடாது. ஏன்னா, இருவருமே ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கு. இளையராஜாவோட பயோபிக் விழாவுல கலந்துக்கிட்டாரு உலகநாயகன். அங்க கமல், அருண் மாதேஸ்வரன சந்திச்சு, "இது வெறும் இளையராஜா படம் அல்ல. பாரத ரத்னா இளையராஜா. படம் சூப்பரா வரணும்" டிமாண்ட் வைத்தாராம். டைரக்டர் மிரண்டே போய்விட்டாராம். கமல் போகும்போது தனுஷ், இளையராஜா எல்லோரும் இருந்தார்களாம். கமல் மாதிரி எல்லாம் என்னால நடிக்க முடியாது. எவ்வளவு கஷ்டமான ரோலை எல்லாம் அசால்ட்டா நடிச்சிருக்காருன்னு தனுஷ் கமலை ஒரு சமயம் புகழ்ந்து தள்ளியிருக்கிறார். கமல் ஒரு லெஜண்ட். நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணித்தான் நடிக்கிறாங்க. கமல் முன்னாடி ரஜினி, இளையராஜா என இருவரையும் தனித்தனியாக பயோபிக் பண்ணும் ஆசை இருப்பதாக சொன்னாராம். அதில் ஒன்று இப்போது நிறைவேறிவிட்டதாம். ஆனால் இதை நான் ஒரு லெஜண்டை வைத்துக்கொண்டு சொல்லியிருக்க கூடாது என்றார் தனுஷ். இதில் உலகநாயகன் கமலாக சூர்யாவும், ரஜினியாக லாரன்ஸ் அல்லது சிவகார்த்திகேயன் நடிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது உலகநாயகன் கமல் துவங்கி வைத்த விழா என்பதால் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சீஃப் கெஸ்டாக போகிறார். என்ன பேசப் போகிறார் என்பதையும் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மருமகனுக்கும் மாமனாருக்கும் ஒரே பிரச்சனைதான். அதாவது ரஜினிகாந்த் காவேரி மருத்துவமனை சம்பந்தமாக ஒரு திறப்பு விழாவில் கலந்து கொண்டார். அப்போது முன்னாடி எல்லாம் கமல் வீட்டு பக்கத்தில் தான் காவேரி ஆஸ்பத்திரி இருக்கும். ஆனால் இப்பொழுது காவேரி ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் கமல் வீடு இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, ஐயையோ வேற ஏதாவது எழுதிடாதீங்க, இது எலெக்ஷன் டைம் வேறன்னு வாயில் வந்ததையெல்லாம் பேசிவிட்டாராம் சூப்பர் ஸ்டார். இப்படி மாமனாருக்கும் மருமகனுக்கும் வாயில் தான் இருக்கின்றது சனி என்று ரசிகர்கள் தெரிவித்து வருகிறார்கள். மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.